ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம நேத்ரன் சாருக்கு உடம்பு முடியாமல் கேன்சருக்காக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில். இதை கேட்டதுலேருந்தே எல்லாருமே ரொம்பவே பதறி போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் தீபா மேடம் இப்போது நம்ம நேத்ரன் சாருக்காக ஒரு லெட்டர் ஒன்று வந்து எழுதியிருக்காங்களாம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா மேடம் பொறுத்த வரைக்கும் நேத்ரன் சார் மேலே ரொம்பவே வந்து அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து அவருக்கு உடம்பு முடியலன்றதுலேருந்தே வந்து அவங்க எல்லாருமே ப்ரே பண்ண சொல்லி ரொம்பவே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை நேரில் பார்த்து என்னால் வந்து நிறைய விஷயங்களை பேச முடியல. அவர்கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்கிறதுனே கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லெட்டர் மூலமாக அவங்களுக்கு கன்வே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை வந்து டெய்லி எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து வீட்டில் நீங்கள் ரொம்பவே ஓடி ஆடி ஜாலியாக விளையாடிக்கிட்டு நம்ம பொண்ணுங்க கூடலாம் எதனா அரட்டை அடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க கூட எதனா சம்திங் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் உங்களை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதமாக வீட்டுக்கே நீங்கள் வரலை. உங்கள் குரல் கூட வீட்டில் வந்து கேட்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. எனக்கு திடீர்னு இந்த மாதிரி நடந்துச்சுலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பொண்ணுங்க அவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. நம்ம பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. இந்த சமயத்தில் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் வந்து உங்களை பிரிஞ்சு வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லி தீபா மேடம் நிறைய விஷயங்களை அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லெட்டரை வந்து நம்ம நேத்ரன் சார் ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னும் நம்புகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்ரன் சார் கிட்ட போயினாலே வந்து எனக்கு அழுக வந்துடுது. என்னால் வந்து அவர் மருத்துவமனை கோலத்தில் வந்து பார்க்க முடியல. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆப்ரேஷன், ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன் அப்படின்னும் போது எனக்கு மனசே உடஞ்சி போயிருக்கேன். நான் வந்து நார்மலாகவே இல்லை. நான் இப்படி அழுகிறத பார்த்தா அவரும் வந்து அவருக்கு கான்ஃபிடென்ட் போயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் எல்லாத்தையுமே லெட்டர் வழியில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் வேணும். திரும்ப வந்து அவர் வந்து பழைய மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறதும் சரி, அவர் எங்கள் கூட வந்து ஜாலியாக மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதும் சரி, இதெல்லாம் நடந்தே ஆகணும். நான் திரும்ப அவரை வந்து படத்துலையோ இல்லை சீரியல்லையோ நான் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக அவர் என்டர்டைன்மெண்ட் வருவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களுமே வந்து பிரார்த்திச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஆகிய நம்மகிட்டையுமே வந்து சொல்லியிருக்காரு. நேத்ரன் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லவர். அவர் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுமே வேண்டிக்கிறோம். நீங்களும் மறக்காமல் வேண்டிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து இவருக்கு பதில் இவர், இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்னு சொல்லி மாறதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் செந்தில் அப்படின்ற கேரக்டரில் இருந்து நம்ம வெங்கட் நவுந்து இருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ஃபேன்ஸ் ஆகிய பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெங்கட் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காராம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும்ப்பா, நீங்கள் வந்து சும்மா நான் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது வந்து ரொம்பவே போராக போயிட்டுருக்கு, நான் நடிக்க வேண்டிய கேரக்டர். ஸோ அதனால் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வராமல் ஒரு சீன் ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் நடிப்பேன், ஒரு சுவாரஸ்யமாக போனோம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே டிவி நிறுவனம் ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சதுனால மட்டும்தான் திரும்ப வெங்கட் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் வரும் சீரியலில் கண்டிப்பாக வந்து அப்பா பையனுக்குள்ள ஒரு பெரிய மோதல் இருக்கும்னு சொல்லி நம்ம காத்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.